வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூடிஎல் சோலாரில் 2 kV ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் வந்து நம்ம வேலூரில் செதுவாலைங்கிற ஒரு ஊரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பக்கத்துலேயே ஹைவே பக்கத்தில் லெஃப்ட் சைடு திரும்பினோடனே பேங்க் பக்கத்துலேயே ஒரு கஸ்டமர் ஸ்பாட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே 400 வாட்ஸ் பேனல் வந்து மொத்தம் 4 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 400 வாட்ஸ் பேனல் வந்து ரெண்டாக சீரீஸ் பண்ணி பேரல் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து 90 வோல்டேஜ் 10 ஆம்ஸ் ஒரு செட்டுக்கும் ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு வந்து இன்னொரு 10 ஆம்ஸ் மொத்தம் 20 ஆம்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும். அதாவது பேனலுடைய அவுட்புட் வந்து 90 வோல்டேஜ் 20 ஆம்ஸ் கிட்ட இருக்கும். இதை வந்து MPPT 2 kVA காமா ப்ளஸ் இன்வெர்ட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பேனலுடைய அவுட்புட் வோல்டேஜை வந்து இன்வெர்ட்டர் வந்து பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி 24 வோல்டேஜ் 80 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு இதை பூஸ்டப் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் இல்லை ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, எமர்ஜென்சிக்கு வாட்டர் பம்பு வந்து குவார்டர் ஹெச்பி இல்லைனா ஆஃப் ஹெச்பி வாட்டர் பம்பு கூட இதில் ரன் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 200H பேட்டரி 2 பேட்டரி போடுறதுனால ஹெவி ஸ்டோரேஜ் இருக்குது. 4 யூனிட் கிட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டு இன்வெர்ட்டர் மூலமாக பேட்டரிக்கும் ஸ்டோரேஜ் ஆகிட்டு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம லோடுக்கும் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங்கில் பேட்டரி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு, பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் லோடு இருக்குது, எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷன்ஸோடு அமைஞ்சிட்ருக்கு. இந்த இதில் இன்வெர்ட்டர் வந்து 2 இயர்ஸ் வாரண்டியும், பேட்டரி வந்து 5 இயர்ஸ் வாரண்டியும், பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட BLDC ஃபேன்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. BLDC ஃபேன் அதாவது புதுசாக ஒரு வீடு கட்டி போகிறீங்கன்னா அங்கே மேக்ஸிமம் லோடை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற கரண்ட்டை வந்து கம்மியாக யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு அதிகப்படியான அவுட்புட்டு எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து கன்சியூம் பண்ணுற லோடை கம்மி பண்ணிட்டீங்கன்னா சோலார் பேனலும் நம்ம அதிகமாக இன்ஸ்டாலேஷன் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் அது வந்து நமக்கு கரண்ட் கன்சியூமை வந்து ரெடியூஸ் பண்ணாலேயும் நமக்கு மேக்ஸிமம் பில் சேவிங்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது சைனெக்ஸ் பிராண்டில் வரக்கூடிய கலர்ஸ்னு ஒரு மாடலில் வந்து ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலரில் வரக்கூடிய சீலிங் ஃபேனு. அவங்க ரூம் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால ப்ரௌன் கலர் இருக்குது. இதில் ப்ரௌனு, க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. உங்கள் எந்த கலர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட BLDC ஃபேனும் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஃபேன் வேணும்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து உங்கள் என்ன ஃபேன் என்ன கலர்னு சூஸ் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் எங்களால் அனுப்பி கொடுக்க முடியும். இந்த ஃபேனும் வித் ரிமோட்டோட 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்துட்டுருக்கு. அதே மாதிரி TVS லூகாஸும் இப்போ நம்ம வந்து ஃபேன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேனும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அந்த ஃபேன் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். TVS லூகாஸ் ஃபேன் வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோடையும் வித் ரிமோட் கண்ட்ரோலோடையும் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.